ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நாங்கள் திருமூர்த்தி மலை போயிருந்தோம். உடுமலை ரோடு வழியே பல்லடத்துலேருந்து போகும்போது 65 கிலோமீட்டர் போகிற வழி எல்லாமே புளிய மரம் நல்லா நெகிழ் கொடுத்துருந்துச்சு. நிறைய காயும் பிடிச்சிருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ நல்ல ஐடியா, வருமானத்துக்கு வருமானமும் ஆச்சு, மக்களுக்கு நல்லா நெகிழும் ஆச்சு. போய் திருமூர்த்தி மலை பக்கத்தில் போயிட்டோம். சீக்கிரமாக ஒரு 1.5 மணி நேரம் தான் ட்ராவலிங் டைம் அடிச்சு. கோயில் பார்த்திங்கன்னா புராதனமான கோயில், அழகாக ரம்மியமாக எளிமையாக இருந்துச்சு. உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அது பார்க்கணுன்னா இங்கேருந்து அப்படியே 1 கிலோமீட்டருக்கு பக்கம் அப்படியே நடந்து போகணும். நாங்கள் கால்நடையாகவே இப்படியே தான் போக முடியும், வண்டியெல்லாம் கொண்டு போக முடியாது. அப்படியே நடந்து போனோம்னா இந்த சைடில் இருக்கிற இதெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப செம்ம சூப்பராக இருந்துச்சு. இயற்கை ரசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல இடம்னு தான் சொல்லணும். எனக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே போகும்போது காட்டருவி அப்படியே பார்த்திங்கன்னா நீர் கொட்டிகிட்டு இருந்துச்சு. அங்கே போய் குளிச்சுட்டு இருந்தாங்க நிறைய பேர். எனக்கு போகலான்னு ஆசை தான், பாப்பா விட மாட்டேன்ட்டா, சளி பிடிச்சி கோல்டு ஆயிரும் வாங்க அப்படின்னு சொல்லி என்னை இழுத்துட்டு வந்துட்டு நினையாமல் வந்ததுனால எனக்கு ஒரே வருத்தம். கொஞ்சம் நேரம் அங்கங்கெல்லாம் உட்காந்துட்டு கொஞ்சம் அந்த இயற்கையெல்லாம் நல்லா ரசிச்சுட்டு வெளியே வந்து இந்த மாதிரி கடை இருந்துச்சு. அங்கே வந்து புளி மிட்டாய், ஸ்நாக்ஸு, இலந்த வடை இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அணைக்கட்டு வந்தோம். டேம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பர்னு தான் சொல்லணும். என்ன அழகு, பார்க்குறக்கு எத்தனை கண்ணு வேணும்னு தோணுச்சு. ரொம்ப நேரம் அந்த டேமோட அழகை பார்த்து ரசிச்சுட்டு திரும்பி வர மனசே இல்லாமல் நாங்கள் திரும்பி வந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.